வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது மெதுவடை. அந்த வடமாவை ப்ராப்பராக அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக மெதுன்னு பேப்பர் மாதிரி பறக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதோட சின்ன வெங்காய சட்னி, நீங்கள் வெங்காய சட்னி நிறைய விதமாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வெங்காய சட்னியில் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதே டைமில் கொஞ்சம் வெல்லமாக போட்டிருப்பேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? மெதுவடைக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பை 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறலைன்னா கண்டிப்பாக வடை நல்லா வராது. அதனால் 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி முடித்த பிறகு தண்ணியே இல்லாமல் டேரெக்டாக கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. 20% ஓடட்டும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். இந்த தண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சி வரும். இந்த இடத்துல மாவு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா அந்த உளுத்தம் பருப்பு சரியாக அரைஞ்சிருக்காது, ஒன்றும் பாதியாக இருக்கும். அதனால தான் லூஸாக இருக்கும். இப்போ இதே மாவு கொஞ்சம் ஓடும் போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டியான ஒரு பக்கம் வரும். அந்த டைமில் தண்ணி தெளிக்கணுமே தவிர ஊற்றக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, இந்த மாவு அரைய இந்த மாதிரி கெட்டியாக வரும். ஸோ இந்த டைமில் வந்து தண்ணி கொஞ்சமாக தெளிக்கிறேன், ஊற்றலை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணணும். அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் வந்து மாவை நல்லா அரைச்சிருத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர் ரெடியாக இருக்கும். நீங்கள் மாவு அரைக்கும் போது தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் கெட்டியாக இருக்கக்கூடாது. கையில் எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அந்த பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது மேலும் கீழும் அப்படி வரும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து பிறகு நீங்கள் அந்த மாவை எடுத்து அப்படியே பவுலில் போட்டுருங்க. இதுக்கு பிறகு மாவை நல்லா அடிக்கணும். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னா காரணம் இருக்குது. மாவு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக இருந்து வெயிட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வடை போடும்போது ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த மாவோட வெயிட்னஸ் கம்மியாகும். அதனால தான் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க ஹோட்டலில். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸ் டாப்பிக்ஸ் எல்லாத்தையும் போட்டுரும். அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், பொடிசா கட் பண்ண வெங்காயம் இதில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் சீரகம் அதிகமாக போடலாமா இல்லை மிளகு அதிகமாக போடலாமா சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்குது. சீரகம் தான் அதிகமாக போடணும், மிளகு கொஞ்சம் கம்மியாக போடணும். ஏன்னா மிளகு வந்து சாப்பிட்றது நல்லது, ஆனால் சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் மிளகு கம்மியாக போடணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வர டைமில் கொஞ்சம் பெருங்காயம். ஆக்சுவலாக நான் பெருங்காயம் முன்னாடியே போட்டுருணும், மறந்துட்டேன். அதனால தான் இப்போ பெருங்காயம் இதில் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் போடாமல் வடை போடாதீங்க. எந்த ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணிடணும். இந்த பெருங்காயம்லாம் போட்டு முடிச்ச பிறகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் மாவு நல்லா அரைச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி இப்போ செக் பண்ண போகிறோம். அதை எப்படி செக் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே விழணும். இதுக்கப்புறம் உங்களோட கையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. மாவு கையில் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நடுப்பகுதியிலேருந்து மாவை அப்படியே எடுத்து சைட் பவுலில் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது ரவுண்டாக வந்து உங்களுக்கு வடை கையில் வந்து நிற்கும். அதாவது அந்த மாவு கையில் வந்து நிற்கும். அதுக்கு பிறகு உங்களோட பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஓட்டை விழும். இந்த மாவை அப்படியே எடுத்து போய் தண்ணியில் போடுங்க. நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா மேலே மெதுங்கணும். உள்ளே போயிடுச்சுன்னா அப்போ அந்த வெயிட்டாக இருக்குது, மாவு சரியாக அரைக்கலன்னு அர்த்தம். அதனால தான் தண்ணியில் நல்லா மெதுங்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வடை மாவு எடுத்தோமோ அதேமாதிரி 1 by 1 எடுத்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம்.
எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லையும் அரைக்கலாம். இதுக்கெல்லாம் கரெக்டான பொருள் இருந்தால் நல்லா சூப்பராக ஒரு வடை மாவு. எங்கள் வீட்டு கிரைண்டர் வந்து ஓட மாவே அரைக்க மாட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக வடை மாவுனா நல்லா வராது, இட்லி மாவும் நல்லா வராது. அதனால தான் நிறைய பேர் ஐஸ் க்யூப்ஸ் போடுவாங்க, ஆல்டர்னேட்டிவாக இதெல்லாம் போடுறாங்க. ஐஸ் க்யூப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாவு அரைக்கும் போது கண்டிப்பாக சூடாகும். அப்படி சூடாச்சுன்னா உங்களுக்கு வந்து புளிச்சு வராது. அதனால தான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நல்லா புளிக்க விட்டு மாவு எடுத்து இட்லிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த மெதுவடை நல்லா சாஃப்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கையில் பிச்சிங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி அப்படியே பறக்கணும், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மெதுவடை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இது தொடர்ந்து சின்ன வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 250 கிராம், காய்ந்த மிளகாய் 15லேருந்து 17 நம்பர், இஞ்சி 20 கிராம், பூண்டு 30 பல், புளி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, வெல்லம் ஒரு சின்ன துண்டு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, இஞ்சி 20 கிராம் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் 5 கிராம் கம்மியாக போட்டுடலாம். அதாவது தின் ஸ்லைஸு ஒரு 5லேருந்து 6 நம்பர் கட் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் 250 ரூபா சொல்லியிருக்கேன். நார்மலாக வந்து நீங்கள் வெங்காய சட்னி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டிருப்போம். ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் வந்து பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அதே மாதிரி புளிப்புக்கு வந்து புளி போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 50 to 60% தான் வதங்கணும். நீங்கள் ஃபுல்லாக வதக்கக்கூடாது. அப்படி வதக்கினா உங்களுக்கு டெக்ஸ்சர் மாற ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி 60% அளவுக்கு வதங்கி முடித்த பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக போடுங்க. அதே மாதிரி தான் கருவேப்பிலையும், சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெல்லம் போடுறோம். இந்த வெல்லம் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயத்தோட இனிப்பு தன்மை ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ப்பான இனிப்பு டேஸ்ட்டு தெரியும்னா அந்த டைமில் வெல்லம் இந்த மாதிரி 2 சின்ன துண்டு போடுங்க. அதே டைமில் காரமும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் புளிப்புக்கு வந்து அந்த புளி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் அரைக்க வேண்டியதான். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. சில சட்னிக்கு நான் சொல்லுவேன், கரெக்டாக ஒரு 80 to 90% குறைன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிருக்கணும் சட்னிக்கு. அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே தெரியும். இந்த 3 சுவை இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி அரைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதே டைமில் அந்த வெங்காயம் எப்படி வதக்கி நல்லா குக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வெங்காய சட்னி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக பண்ணாலும் அந்த தாளிப்பு இல்லாமல் சட்னி எங்கே சாப்பிட்டீங்கன்னா அது சட்னியே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதே டைமில் இந்த காஞ்ச மிளகு போடுறேன். இந்த உளுத்தம்பருப்பு வறுக்கும் போது எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் பச்சை கருவேப்பிலை போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போடுங்க. அப்படின்னா பச்சை கருவேப்பிலோட கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதே டைமில் இந்த தாளிப்பு எடுத்து அந்த சட்னி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த உளுத்தம்பருப்போட நல்லா க்ரன்ச்சியாக கடிக்கும்போது நல்லா கரெக்ட் முடக்குன்னு இருக்கும். இப்போ அந்த தாளிப்பை அப்படியே எடுத்து இந்த சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெடி.